இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் வீடியோ தான். 6th சயின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட் லெசன்லையும் செகண்ட் லெசனில் வந்து பாதி வரைக்கும் பார்த்துருப்போம். இது வந்து அடுத்தடுத்து இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வரிசையாக வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம். உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தை வந்து எவ்வளோ நொடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படின்னு கேட்பாங்க. 100 மீட்டர் தூரத்தை வந்து 9.58 வினாடிகளில் வந்து கடந்து தான் வந்து அவர் வந்து உலக சாதனை வந்து படைச்சார். அடுத்து வந்து தரைவாழ் விலங்குகளில் வந்து சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து எது ஓடும் அப்படின்னா வந்து சிறுத்தை. தரைவாழ் விலங்கான சிறுத்தை வந்து இவ்வளோ வேகத்தில் வந்து ஓடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இயக்கத்தை படுத்தி கொடுத்துருக்காங்க. இயக்கம் வந்து எத்தனை வகையில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து இயக்கத்தின் அடிப்படையில், கால இடைவெளியோட அடிப்படையில், சீரான வேகத்தின் அடிப்படையில் வந்து 3ஆக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இயக்கத்தின் அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கிறாங்க? 6 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. கால இடைவெளி அடிப்படையில் வந்து ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. சீரான அடிப்படையில் வந்து சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு வந்து 2 வகையில் வந்து பிரிக்கிறாங்க. இதை பற்றி தான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. எதுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயக்கத்தை பற்றி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, இயக்கத்தில் வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நேர்கோட்டில் இயங்குற இயக்கத்துக்கு பேர் தான் நேர்கோட்டு இயக்கம். இப்போ வந்து ஒரு பாதையில் வந்து ஒரு மனுஷன் நடந்து போகிறான்னா அவன் நேர்கோட்டு பாதையில் நடந்து போனால் அது நேர்கோட்டு இயக்கத்தை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா வந்து முன்னோக்கி சென்று கொண்டு வந்து தனது பாதையை வந்து திசையை வந்து தொடர்ந்து மாற்றிக்கொண்டே போகிறது. இப்போ வந்து ஒரு எரியப்பட்ட பந்து வந்து ஒரே திசையில் போகாது. அது வந்து அந்த திசையை வந்து மாற்றிக்கிட்டே போகும். அதான் வந்து வளைவு பாதை இயக்கத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து வீசி எறியப்பட்ட பந்து. அடுத்தது வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து கயிறு முனையில் வந்து கட்டப்பட்டிருக்கிற கல்லோட இயக்கம். கல்லை வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது நேராக வட்டப்பாதையில் சுற்றும். தற்சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது ஒரே அச்ச மையமாக வச்சு சுழற்றது பம்பரத்தோட இயக்கம். அடுத்தது அலைவு இயக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து தனி ஊசலை குறிக்கும். தனி ஊசலை வந்து ஒரு புள்ளியை வந்து மையமாக கட்டி தொங்க விட்டோம்னா அது முன்னும் பின்னும் அல்லது இடமாக வளமாக வந்து ஒரே பாதையை நோக்கி வந்து அதை வந்து பயணிச்சுக்கிட்டே வரும். அதை வந்து தனி ஊசலை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. தனி ஊசல் தான் வந்து அலைவு இயக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதில் பாருங்க, இப்போ பார்த்தோம்ல தற்சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பம்பரத்தை வந்து நம்ம சொன்னோம். அதே மாதிரி இப்போ மிதிவண்டி வந்து எந்த கான்செப்டில் வந்து ஓடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மிதிவண்டி சக்கரமானது சுழல்றதுக்கு பேர் வந்து தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டி சக்கரம் சுழல்றதுக்கு பேர் தற்சுழற்சி இயக்கம். அந்த சக்கரம் சுழல்றனால மிதிவண்டி வந்து முன்னோக்கி போதில் ஒரே நேர்கோட்டில் போதில், அப்போ நேர்கோட்டு இயக்கத்துலையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிதிவண்டிக்கு வந்து சுழற்சி இயக்கமும் நேர்கோட்டு இயக்கமும் அதோட கான்செப்டில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரோபோவை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரோபோவில் வந்து என்ன அப்படின்னா வந்து ரோபோட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து ரோபோட் அப்படின்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டுச்சு. எந்த வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ரோபோட்களை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் ரோபாட்டிக் அப்படிங்கிற அந்த பிரிவை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நானோ ரோபாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. நானோ ரோபாட் அப்படின்றது வந்து தற்காலத்தில் கண்டுபிடிச்சிட்டு வர ரோபாட்டு. இது வந்து அந்த புற்றுநோய் செல்லை வந்து சிறப்பாக அழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நானோ ரோபாட்டை உள்ளே செலுத்தணும்னா அது புற்றுநோய் இருக்கிற செல்லை மட்டும் போய் அழிச்சிட்டு வர்ற மாதிரி வந்து தற்காலத்தில் வந்து நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானோ ரோபாட் வந்து புற்றுநோயை அழிக்கிறதுக்காக. அடுத்தது சராசரி வேகத்தோட வாய்ப்பாடு பாருங்கள். கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் தான் வந்து நமக்கு சராசரி வேகத்தோட வாய்ப்பாடு. அதே மாதிரி வேகத்தின் அலகு கேட்டாங்கன்னா மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது தான் வந்து வேகத்தோட அலகு. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம தொடு விசை, தொடா விசை, அப்புறம் இயக்கத்தில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து அதோடது. அடுத்தது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 3rd லெசன் வந்திருக்கோம். இந்த 3rd லெசனில் என்ன இம்பார்ட்டண்டான கொஷின் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேர்மம் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து வேதியியற் சேர்க்கை மூலம் வந்து உருவாகிறது தான் வந்து சேர்மம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்மம்னா என்ன, கலவைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சேர்மம் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து வேதி சேர்க்கை மூலமாக இணைஞ்சு உருவாகக்கூடிய ஒரு பொருள். அதே இது கலவை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் வந்து சேர்றது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை வந்து போட்டு சேர்க்கிறது தான் வந்து கலவை. கலவை அப்படிங்கிறது ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை அப்படின்னு வந்து நம்ம நிறைய பிரிப்போம். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை வந்து இணைச்சு வந்து நம்ம கலவையாக மாற்றலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து 22 கேரட் தங்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாமிரத்தையோ அல்லது காட்மியத்தையோ வந்து கலப்பாங்க. அதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தங்கத்தில் கலக்கிற கலவை தான் வந்து 2 தனிமத்தை கலக்கிற கலவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இது சேர்மத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டியை வந்து சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைஞ்சு கலவையாக உருவாக்குறதுக்கு எடுத்துக்காட்டு எது? நீரும் கார்பன் டை ஆக்சைடும். தனிமம்னு கேட்டாங்கன்னா தங்கத்தில் கலக்கிற தாமிரம், கேட்மியம். அது சேர்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர், கார்பன் டை ஆக்சைடு, நிறமூட்டி இதெல்லாம். அதே இது ஒரு தனிமம் மற்றும் சேர்மம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிஞ்சரில் வந்து அயோடின் ஆல்கஹாலோட கலக்கிறதா தான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அடுத்தடுத்து வர வீடியோஸ் இதோட 3rd லெசன் வந்து முடியுது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து எல்லா லெசனில் இருக்க இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.